இனி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பரேசு என்னை என்றும் காத்திடுவார். எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. எனக்கு எதிராக
இந்த வேளையிலும் ஆலோசனை பகுதியாக ஆமே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். தன் முழங்காலில் படக்குனிந்தான். அல்லேலூயா. இது தேசத்துல மழை இல்லாமல் இருந்த காலம். ஆமே 3.5 ஆண்டு காலம் மழையே இல்லை. நமக்கு மழை இல்லாவிட்டால் வறட்சி வரும். மாத்திரமல்ல, தேசத்திலே வறுமை தாண்டவமாடும். ஏனென்று சொன்னால் விளை நிலங்கள் எல்லாம் என்ன செய்யும்? கரிந்து போகும். தண்ணீர் இல்லாவிட்டால் விளைச்சல்கள் அப்படியே நின்று போகும். விளைச்சல் நின்று போனால் தேசத்தில் பஞ்சம் அதிகமாய் அதிகரிக்க மாத்திரமல்ல, நமக்கு தேவையான பொருட்களையும் நம்மால வாங்க முடியாது. அப்படிதான் வாங்க வேண்டுமானாலும் விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டும். ஆனா அப்படியெல்லாம் தேசத்துல காணப்படும் போது தேசத்துல பஞ்சம் அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களும் பஞ்சத்துக்குள்ளாக தள்ளப்பட வேண்டிய ஒரு காலமாய் அந்த நாட்கள் காணப்பட்டது. ஆனா அந்த வேளையில தான் ஆகாப் என்கிற ராஜா அந்த தேசத்தின் மேல ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமே. ஆனா அந்த தேசத்துல தான் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், எலியா என்கிற தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி இந்த தேசத்தின் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட இந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக தோன்றி அவர் சொல்லுகிறார். 41வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போ, போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். மழையே இல்ல, பயங்கரமான பஞ்சம். பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அப்படிப்பட்ட பஞ்சம். கழுதை தலையை வாங்கி சாப்பிடுகிற நாட்கள், கழுதை தலையை 80 வெள்ளி காசுக்கு விற்ற அப்படிப்பட்ட நாட்கள்ல இந்த தீர்க்கதரிசி தைரியமா ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீர் போய் போஜன பானம் பண்ணும். அப்படியானால் இந்த தீர்க்கதரிசியின் பக்கத்துல தான் ஆகாப் ராஜா நின்று கொண்டிருக்கிறார். ஏன் நிற்க காரணம் என்ன? அதற்கு முன்னதாக அங்க பாகால் தீர்க்கதரிசிகள் இவர்களை வைத்து தேவனுடைய அக்கினியை வானத்திலிருந்து இறங்க வைத்தார். இறங்க வைத்தது மாத்திரமல்ல, அந்த பலியை பட்சிக்கும்படியாய் இந்த எலியா தீர்க்கதரிசி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தார். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி இவர் தேவனை வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட காலத்துல தான் இந்த ஆகாப் ராஜா பக்கத்துல நிற்கிறாரு. இவர் செய்கிற எல்லா காரியங்களையும் இந்த ராஜா கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு தான் இவர் சொல்லுகிறார் ஆகாப்பை நோக்கி, நீர் போ, போஜன பானம் பண்ணும். என்ன இரைச்சல் கேட்கிறது? பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இதை யாரால நம்ப முடியும்? 3.5 வருஷம் மழை இல்ல, பயங்கரமான வறட்சி, வெயிலின் கொடுமை. இந்த வேளையில ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. தைரியமா சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் அவருடைய செவியில அது கேட்கப்பட்டது. அவர் செவியில கேட்டதை திட்டமாய் அறிந்து கொண்டார், திட்டமாய் புரிந்து கொண்டார். இது தேவ சத்தம் தான் என்பதை அவர் அறிந்து கொண்டபடினால் தைரியமாய் நிற்கிறார். ராஜாவுக்கு முன்பதாக தைரியமாய் நிற்கிறார். அந்த சூழ்நிலை வித்தியாசமாய் இருக்கிறது. அந்த வித்தியாசமான சூழ்நிலையிலையும் இவர் தைரியமாய் ராஜாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுகிறார், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டோடைய சத்தத்தை அறிந்து விட்டால் தைரியமாய் நிற்கிறதுல தவறே இல்லை. அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி தைரியமாய் நின்றது மாத்திரமல்ல, உடனே இவர் சொல்லுகிறார், ராஜாவே நீ போஜன பானம் பண்ணும் என்று சொல்லுகிறார். உடனே அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா இந்த இரைச்சல் கேட்கப்பட்டது. இந்த இரைச்சல் காதினால கேட்டாரு, இனி கண்களினால நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கண்களினால் பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எலியா தீர்க்கதரிசி நன்றாக அறிந்திருந்தார். அதனால தான் அவர் செய்கிறார் பாருங்க. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய எங்க ஏறினாரா?
சிகரத்தின் மேல் ஏறினாராம். அல்லேலூயா. அவர் கேட்டது தரையில வைத்து அவர் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த கேட்ட சத்தம் ராஜாவுக்கு முன்னாடி சொன்னார். அப்ப இதை ராஜா பார்க்காமல் இருப்பார். ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசியை கொலை செய்து போடுவார். இவர் தைரியமாய் நம்பிக்கையாய் விசுவாசத்தோடு ராஜாவிடத்துல சொல்லிக் கொண்டு அமைதியா இருக்கல. இவர் ஏற வேண்டிய இடத்துக்கு ஏறினா, போக வேண்டிய இடத்துக்கு போனா, யாருக்கு முன்பதாக முழங்கால் படியிட வேண்டுமோ அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார். அது ஒரு உன்னத அனுபவம் தெய்வ பிள்ளைகளே. ஆமென். நீங்கள் நான் காதினால் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கலாம், ஜெப வேளையில கேட்டிருக்கலாம். ஆமென். எதை நீங்க கேட்டாலும் அதை நம்ம காதினால் கேட்டதை கண்ணினால பார்க்க வேண்டுமானால் அமைதியா இருந்தால் பார்க்க முடியாது. ஆமென். நீங்கள் நானும் தேவனோடு அந்த உன்னத அனுபவத்துல நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். அதான் சிகரம், சிகரத்தின் உச்சிக்கு போய்விட்டார். ஆமென். தேவனோடு, அந்த உன்னதமான தேவனோடு, அந்த உன்னதமானவரோடு உரையாடும்படியாய் அவர் கீழே நிக்கல, சிகரத்தின் மேல ஏறினார். தேவனோடு ஐக்கியப்பட்டார். யாரிடம் ஐக்கியப்பட்டால் இந்த அற்புதம் நடக்கும் என்பதை இந்த எலியா தீர்க்கதரிசி நன்கு அறிந்து இவர் தேவனோடு ஐக்கியப்படுகிறார், தேவனோடு ஐக்கியப்படுகிறார், தேவனோடு ஒருமனப்படுகிறார். ஒருமனப்பட்டு அவர் மேலே இருந்தாலும், அந்த உன்னத அனுபவத்துக்கு அவர் போனாலும், அவர் என்ன செய்கிறார்? சிகரத்தின் மேலே ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தார். சிகரத்தின் மேலே ஏறினார். அது ஒரு உன்னத அனுபவம். நான் சிகரத்தின் மேலே ஏறிவிட்டேன் என்று அமைதியா இருக்கல்ல, அந்த சிகரத்தின் மேலே ஏறியும் தாழ்மைப்பட்டார். அல்லேலூயா. தன்னை வெறுமையாக்கினார். நான் ஒன்றுமே இல்லப்பா, இந்த இரைச்சல் கேட்டது உண்மைதான், ஆனா இது வெளிப்பட வேண்டுமானா என்னுடைய பலத்தால முடியாது, அது உம்மால் மாத்திரமே ஆகும் என்று தேவனை சார்ந்து கொண்டது மாத்திரமல்ல, தன்னையே தாழ்த்தினார், தன்னையே வெறுமையாக்கினார். வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. சிகரத்தின் மேல ஏறினார், தரையில பணிந்தார், தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தார். ஆமென். எவ்வளவுக்கு அவர் தாழ்மைப்பட்டிருக்கிறார். இயேசுவும் அப்படிதானே. சிலுவையின், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் தன்னை தாழ்த்தினபடியினால எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவானவர் அவருக்கு கொடுக்க காரணமாயிற்று. அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிதான் தேவ பிள்ளைகளே. 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை எடுத்திருக்கலாம், ஆனா அதை வைத்துக்கொண்டு அமைதியாய் இருந்தால் அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நான் சிகரத்தின் மேல ஏற வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு சரியான ஐக்கியம் வைக்க வேண்டும். ஆமென். அந்த உன்னதமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இருப்பது மாத்திரமல்ல, அதோடு தாழ்மைப்பட வேண்டும். ஆமென். தாழ்மையோடு இருக்கும்போது காதுல கேட்ட இரைச்சல் வெளிப்படும். ஆமென். நீங்க காதுல ஜெப வேளையில கேட்ட அந்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்ணில பார்க்க முடியும். ஆமென். இன்றைக்கு அநேக ஜெபத்துல கேட்கிறோம், ஆனா கண்ணில பார்க்கல. ஏன் தெரியுமா? நம்ம தாழ்மைப்படல. அந்த சீரமான அந்த உன்னத அனுபவத்துக்கு நீங்களும் நான் போகாமல் இருக்கிறது தான் காரணம். ஆமென். இவர் பெரிய தீர்க்கதரிசி தான். தன்னுடைய பலத்தின் மேல் அவர் சார்ந்து கொள்ளல, தன்னுடைய ஞானத்தின் மேல் அவர் சார்ந்து கொள்ளல, தேவனையே சார்ந்து கொண்டார். அதான் உன்னத அனுபவம். அல்லேலூயா. அவர் சிகரம் என்று சொன்னால் மலையின் மேல ஏறினார், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்தாலும் தேவனோடு இருக்கிற அனுபவம் அது சிகரத்தின் மேல இருக்கிற அனுபவம். ஆமென். அந்த சிகரத்தின் உச்சிக்கு போகிற அனுபவம், அதற்கு மேல ஒரு உன்னதம் கிடையவே கிடையாது. அப்ப தேவ பிள்ளை எப்போதுமே ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் அதை அறிந்த எலியா தீர்க்கதரிசி தான் சிகரத்தின் மேல ஏறினா, தரையில பணிந்தா, தன்னுடைய முகம் தன் முழங்காலில் பட குனிந்தார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஆமென், என் நாமம் தரிக்கப்படுகிறது உன்னதமான அனுபவம் தான். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது உன்னதமான அனுபவம் தான். ஆனாலும் தங்களை தாழ்த்தி, ஆமென், தாழ்த்த வேண்டும். ஏன் தாழ்த்த வேண்டும்? அதற்கு முந்தின 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு
அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அல்லேலூயா. தேசத்துல மழை இல்லாம இருக்கலாம், தேசத்துல வெறுமையா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், தேசத்துல கொள்ளை நோய் காணப்படலாம். ஆனா அந்த வேளையில் எல்லாம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், மற்ற எல்லா ஜனங்களையும் தேவன் சொல்லல. என்னை ஆராதிக்கிற ஜனங்கள், என்னை நம்புகிற ஜனங்கள், என்னை விசுவாசிக்கிற ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். மழை இல்லையா, நீங்க உங்களை தாழ்த்துங்க. ஆமே. பிரச்சனையா, நீங்க உங்களை தாழ்த்துங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். தேசத்துல இந்த கொரோனா பீரியட் பாருங்க, எல்லா தேவ பிள்ளைகளும் என்ன செய்தாங்க, தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்துல முறையிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை தேசத்தை விட்டு அகற்றுமையா, இந்தியாவை விட்டு அகற்றும் என்று ஆமே தேவ நாமம் தரிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் என்ன செய்தாங்க, முறையிட்டாங்க, அழுதாங்க, கதறினாங்க. அந்த கதறுதலை நிமித்தமாய் அந்த தேசத்திலே காணப்பட்ட கொள்ளை நோய் என்ன செய்தது, பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அது ஜெபம். ஆமே. ஜெபம் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏனென்று சொன்னால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற தேசத்திலே கொள்ளை நோய் வரும்போது, இல்லாவிட்டால் மழை இல்லாதபடிக்கு தேவன் வானத்தை அடைக்கும் போது என்னாம தரிக்கப்ப மற்ற ஜனங்கள் ஆமை தாழ்த்துகிறாங்களோ இல்லையோ, தேவன் நம்மை பார்க்கிறார். அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கிறார். அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை அவர் கவனிக்கிறார். அவர்கள் நடையின் மேல அவர் கவனமா இருக்கிறாரு. என் பிள்ளைகள் என்ன பண்ணுகிறாங்க, கொள்ளை நோய் தேசத்துல வரும்போது என்ன செய்யறாங்க, தேசத்துல மழை இல்லாவிட்டால் என் ஜனங்கள் என்ன செய்யறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கற்று தருகிறார். தாழ்த்துங்க. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இல்லாவிட்டா பிள்ளைடைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லாவிட்டா வேலையில பிரச்சனையா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல தேவ பிள்ளைகளே, நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டாமே. ஏன் தாழ்த்த வேண்டும்? அவருடைய நாமத்தை நாம் தரித்து இருக்கிறோம். ஆமே. நீங்கள் நான் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை என்ன செய்ய, சேமம். சேமம் என்று சொன்னால் ஆசீர்வாதம், சேமம் என்று சொன்னால் நன்மை, செழிப்பு நான் கட்டளையிடுவேன். ஆமே. அல்லேலூயா. அப்ப நம்மை தாழ்த்திறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை வைத்துதான் இந்த எலியா தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்தினா நாம் தாழ்த்தும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சேமம் உண்டாகும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சேமம் உண்டாகும். நம்மை தாழ்த்தி நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வேலை காரியத்தில் தேவன் ஒரு சேமத்தை கட்டளையிடுவார். எங்கெல்லாம் வறட்சி இருக்கிறதோ, எங்கெல்லாம் வெறுமை இருக்கிறதோ, நீங்கள் நான் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது பெரிய ஒரு சேமம், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அப்படிதான் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் இந்த 43வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இன்னும் நீ 7 தரம். இவருக்கு விசுவாசம். கண்டிப்பா, நிச்சயமா, நிச்சயமா என் காதல கேட்டதை நான் கண்ணால பார்த்தே ஆகும் என்ற ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம். ஆமே. விசுவாசத்துல வைராக்கியமா இருந்தா நான் பார்க்க, நான் கேட்டது தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறேன், பெருமழையின் இரைச்சலை கேட்டிருக்கிறேன், நான் நிச்சயமா என்ன கண்ணால நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விடா முயற்சி. ஆமே. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினார். ஆமே. தரையில தாழ்மையோடு ஜெபம் பண்ணினார். இங்க வேதம் சொல்லுகிறது 7 முறை, இன்னும் 7 தரம் போய் பார். ஆமே. விடவே இல்லை. நீங்கள் நான் அப்படிதான். ஒரு விடுதலையை பார்க்கிற வரைக்கும், ஆமே, கேட்ட செய்தி இல்லாவிட்டால், கேட்ட வாக்கு தத்தம் இல்லாவிட்டால், ஆசீர்வாதங்களை பார்க்கிற வரைக்கும் விடவே கூடாது. ஆமே.
தாழ்மையோடு தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இவர் அப்படிதான் பெரிய தீர்க்கதரிசி தான். ஒரு முறை இல்லை என்று சொன்ன உடனே விடவில்லை, தொடர்ந்து ஜெபிக்கிறாரு. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதற்கு அங்கே ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதவை ஒரு நியாயாதிபதி இடத்துல போய் விண்ணப்பிக்கிறாள். அவன் செய்யும்படியா மனமே இல்லாம இருந்தான், கடின இதயம் உள்ளவன். ஆனாலும் இந்த விதவை விடவே இல்லாம, நீ எனக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று தினமும் வாசற்படியில போய் உட்கார்ந்துருவா. அல்லேலூயா. நீங்கள் நான் ஆண்டோடைய வாசற்படியில உட்கார்ந்து விடணும் தேவ பிள்ளைகளே. இயேசுவின் பாதத்துல உட்கார வேண்டும். நான் நிச்சயமா தான் யாக்கோபு அவர் சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அல்லேலூயா. அது எல்லாம் சிகரத்துல ஏறுகிற அனுபவம். அதெல்லாம் சிகரத்துல ஏறுகிற அனுபவம். ஐயோ ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கட்ட, அப்படி அல்ல. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட. யாக்கோபு சிகரத்தின் மேலே ஏறிவிட்டா. இங்க நாம் போனால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு நன்மையை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு பாதுகாப்பை தரும். அல்லேலூயா. இதை அறிந்த யாக்கோபு சிகரத்தில் ஏறுகிறான். அல்லேலூயா. நீங்களே நான் சாதாரண ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல, தேவனோடு உறவு உள்ள வாழ்க்கை. தேவனோடு பேசுகிற அனுபவம், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது பெரிய நன்மையை, பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அந்த விதவை தினமும் போய் கேட்டா. ஆனா அந்த விதவையின் விண்ணப்பத்தை அந்த கடின இருதயம் உள்ளவன் என்ன செய்தான்? கவனித்தான், கேட்டான், அதற்கு பதில் கொடுத்தான். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி சிகரத்தின் மேலே ஏறிவிட்டார். தேசத்துல ராஜா கட்டளையிட்டார், யூதரை எல்லாம் கொல்ல வேண்டும், ஒரே நாள் அழிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் அகாஸ்வேரு ராஜா. இதை கேட்ட ராஜாத்தி, இதை கேட்ட மொர்தெகாயும் அமைதியா இருக்கவில்லை தேவ பிள்ளைகளே. தன்னை தாழ்த்தினார்கள், தன்னை தேவ சமூகத்தில் உட்கார்ந்தார்கள், சிகரத்தின் மேலே ஏறினார்கள். அல்லேலூயா. நான் தரையில இருந்தா போதாது, நம் மனிதனோடு ஐக்கியப்பட்டா போதாது, என்னுடைய உறவுகளோடு நான் ஐக்கியப்பட்டால் போதாது, நான் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். தேவனோடு ஐக்கியப்பட்டால் ஒழிய இதுல ஒரு விடுதலையே இல்லை. யூத குலத்தை அழிக்கும்படியா ஆமான் சதி திட்டம் தீட்டி இருக்கிறான். இந்த சதி திட்டத்தில் இருந்து என்னுடைய ஜனங்கள் காக்கப்பட வேண்டுமானால் சிகரத்தை ஏறினாமே தேவனோடு ஐக்கியம். அல்லேலூயா. தேவனோடு பேசுகிற ஒரு ராஜாத்தியாய் மாறினார். ராஜாத்தி தான், ஆனா அவ தன்னுடைய பலத்துல நிக்கல, தன்னுடைய ஞானத்துல நிக்கல, தேவ பலத்துல நிற்கிறார். தேவனோடு உட்காருகிறார், தேவனோடு சமயத்தை செலவிடுகிறார். இதுதான் தேவ பிள்ளைகளை சிகரத்தின் அனுபவம். அல்லேலூயா. அப்படி அவள் ஏறினபடியினால என்றைக்கு யூத குலம் எல்லாம் அழிய வேண்டும் என்று ராஜா அந்த ஆமான் சதி திட்டம் ராஜாவோடு சேர்ந்து போட்டானோ, அதே நாளில இந்த எஸ்தர் ராஜாத்தின் தாதிமார்களும் சேர்ந்து உன்னதத்தில் ஏறினபடியினால, சிகரத்தின் மேல ஏறினபடியினால, தேவனோடு உன்னத அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டபடியினால அதே நாள் மகிழ்ச்சி உள்ள நாளாய் மாறிட்டது. அல்லேலூயா. பெரிய கழிப்பு, நல்ல கொடுக்கல் வாங்கல் பண்ணுகிற நல்ல நாளாய் மாறிவிட்டது. மாற காரணம் என்ன? சிகரத்தின் மேலே ஏறினாங்க. இதெல்லாம் எதற்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக, பின் சந்ததிகளுக்காக. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு சோதனை வரும்போது நீங்க மனிதனோடு அல்ல, சொந்த பந்தங்களோடு அல்ல, தேவனோடு உறவு, தேவனோடு உட்காருகிற அனுபவம், அதான் சிகரத்தின் மேலே ஏறுகிற அனுபவம். அப்படி இருந்தால்தான் நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்? விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இவர் பாருங்க, எலியா தீர்க்கதரிசி சிகரத்தின் மேல இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. வேலைக்காரன் போய் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த வேளையில 44வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அல்லேலூயா.
ஏழாந்தர வேலைக்காரன் ஊழியக்காரன் போய் பார்க்கிறான், சமுத்திர பக்கமாய் பார்க்கிறான். பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவு ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அல்லேலூயா. அது என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? அது சிறிய கையளவு மேகம் அல்ல. இந்த மனிதன் சிகரத்தின் மேலே ஏறி தன்னுடைய முழங்கால் பட தன்னுடைய முகம் படும்படியா அவன் ஜெபித்த ஒரே காரணத்தினால, தன்னை தாழ்த்தினபடியினால, தேவனோடு உறவு வைத்தபடியினால அவனுக்காக தேவ கரம் என்று எழும்பி, தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரோடு உறவு வைக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிற பிள்ளைகளுக்காக ஒரு கை எழும்பு என்பதில் மாற்றமே இல்லை தேவ பிள்ளைகளே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் செய்வார். அல்லேலூயா. சமுத்திர முகமாய் ஒரு கையளவு மேகம் தேவனுடைய கை எழும்புகிறது. அல்லேலூயா. பராக்கிரமம் செய்கிற கை எழும்புகிறது, அற்புதங்களை செய்கிற கரு எழும்புகிறது தேவ பிள்ளையே. அல்லேலூயா. நீ சோர்ந்து போனாயோ சகோதரா, நீ சோர்ந்து போனாயோ சகோதரியே, நீ சோர்ந்து போனாயோ, தேவ சமூகத்தில் அமை உட்காரு, அமை சிகரத்தில் ஏறு. கர்த்தர் கைவிடவே மாட்டார் உனக்காக. மனித கரம் அல்ல தேவ பிள்ளையே, மனித கரம் எழும்பி ஒரு பிரயோஜனம் அல்ல. தேவ கரம் எழும்ப வேண்டுமா? ஆமை முழங்கால் பட அந்த அளவுக்கு நீ குனிய வேண்டும், தாழ்மைப்பட வேண்டும். ஏதோ மாம்ச பிரகாரமாய் முழங்கால் படியிட்டு முகம்பட குனிவதல்ல. அது ஒரு பக்கம் தாழ்மைக்கு அடையாளமாய் இருந்தாலும் அது மெய்யான ஒரு உண்மையான தாழ்மைக்கு அது அடையாளம் அல்ல தேவ பிள்ளை. மனத்தாழ்மையோடு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ அவன் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தரால உயர்த்தப்படுவான். அவனுக்காக கர்த்தர் எழும்புவார். அல்லேலூயா. நீங்க தேவனோடு அமரும்படியா எழும்பினீங்கன்னா, தேவனோடு நேர உண்மையாக செலவிட்டீங்கன்னா, உங்களுக்காக அற்புதங்களை செய்ய அவர் எழும்புவார். அல்லேலூயா. அவர் எழும்புவார் தேவ பிள்ளையே, மகளே, அவர் எழும்புவார். சகோதரர், அவர் எழும்புவார். மனிதனோடு உட்கார்ந்து ஒண்ணுமில்ல தேவ பிள்ளையே. ஆமென். தேவ கரம் எழும்ப வேண்டுமா? இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு நல்ல அனுபவம். அவருக்கு அனுபவம் உண்டு. இதற்கு முன்னதாக தேவனோடு அந்த சிகரத்தில் ஏறுகிற அனுபவம். அல்லேலூயா. அந்த அனுபவம் இவருடைய வாழ்க்கையில் இருந்தபடியினால ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது, ஒவ்வொரு காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்று தேசத்தில் வரும்போது உடனே இவர் சிகரத்தின் மேல தான் ஏறுவார். உடனே தேவனிடத்துல தான் போவா, உடனே தேவ பாதத்துல தான் உட்காருவா, தேவனோடு தான் ஐக்கியப்படுவா. இவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள மனிதன். அந்த அனுபவம் இப்பொழுது இவர் என்ன செய்தது? கை தூக்கி விட்டது. 7ஆம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் அல்லும் பகலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தபடியினால, சிகரத்தின் மேல ஏறினபடியினால, தன்னை தாழ்த்தினபடியினால் தேவ கரம் அந்த 127 நாடுகளுக்கு ஆளை சேர ராஜாவின் மனைவி ஆகிய எஸ்தர் ராஜாத்திக்காக, யூத குலத்துக்காக ஒரு கை எழும்பினது தேவ பிள்ளையே. அல்லேலூயா. சத்துருவின் கரத்தை வெட்டி போட்டது. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில எழும்புகிற சத்துருவின் கரத்தை உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உடைய குடும்ப வாழ்க்கையில, உடைய வேலையில எழும்புகிற சத்துருவின் கரத்தை தேவன் வெட்ட வேண்டுமானால், அல்லேலூயா, தேவ கரம் உயர வேண்டுமானால் நீ தேவனோடு உட்கார வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உன்னதமான அனுபவத்தின் மேல நீ அந்த சிகரத்தின் மேல ஏற வேண்டியது அவசியமாய் இருக்கிற தேவ பிள்ளையே. உனக்காக ஒரு கரு உயருவதை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. அந்த கரத்தை யாரும் தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அது பலமுள்ள கரு, அது உன்னதமான கரு, அது உயர்ந்த கரம். அல்லேலூயா. அந்த கரத்தை ஜெயிக்க உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் கூடாது தேவ பிள்ளையே, தடை செய்யவே முடியாது. அவருடைய கரம் உடைய வாழ்க்கையில எழும்ப வேண்டுமா? உடைய குடும்பத்தில் எழும்ப வேண்டுமா? நீ அவரிடத்தில் நீ சிகரத்தில் ஏற வேண்டும். எலியா தீர்க்கதரிசி சிகரத்தில் ஏறினதை போல, எஸ்தர் ராஜாத்தி சிகரத்தில் ஏறினதை போல நீயும் ஏறு என்று சொன்னார்.
என்றால் உனக்காக ஒரு கையளவு ஒரு கை, ஒரு பரலோக கை, பரலோகமே இறங்கு தேவ பிள்ளையே. தேவனுடைய கை சிறிய கை போலதான் அவனுக்கு தெரிந்தது. ஆனா அதற்கு பின்னதாக பெரிய ஆசீர்வாதம், அதற்கு பின்னதாக பெரிய ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே. மனிதனுடைய கண்களுக்கு சிறிய கையளவுதான், ஆனா அதற்கு பின்னதாக பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு நன்மை மறைந்திருந்ததை எலியா தீர்க்கதரிசியினால பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. சிறிய கையளவுதா தேவ பிள்ளையே. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்ல. நீ எழும்ப வேண்டியது அவசியம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ சியரத்தில் ஏறு சீயோன் குமாரத்தியே, நீ சியரத்தில் ஏறு. சீயோன் என்ன சுவிசேஷையே, நீ சியரத்தில் ஏறு. அபல பரபரபக்கபா அபலரதனமனா ரிமனமன துனமனா அபல பரபரபக்கபா. அல்லேலூயா அல்லேலூயா. சகோதரா, உனக்காக ஒரு கரு எழும்ப போகிறது. சகோதரி, உனக்காக ஒரு கரு எழும்ப போகிறது. அற்புதங்களை செய்த கரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உடைய இன ஜன பந்துக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு பலமுள்ள கரு, ஒரு தேவ கரு எழும்புவதை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. நீ உண்மையாகவே தேவனோடு நேரத்தை செலவிடு. அந்த சிகரத்தின் மேல் ஏறு மகளே, ஏறு மகனே, சிகரத்தின் மேல ஏறு. இவர் சிகரத்தின் மேல ஏறினா வேதம் சொல்லுகிறது, கையை அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி, இப்ப மறுபடியும் ராஜாவை பார்க்கிறார். ராஜாவை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும். ஆமென். இப்பவும் கையளவு ஃபர்ஸ்ட் பெருமழையின் இரைச்சலை கேட்டாரு. இப்போ ஒரு கையளவு மேகத்தை பார்த்தாரு. இவருடைய விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அனல் மூட்டி எழுப்புறார். நீங்கள் தான் அப்புறம் விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். தெய்வ பிள்ளைகளை தட்டி எழுப்பி இவர் சொல்லுகிறார், மறுபடியும் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போயிடும். இவருக்கு தெரியும் கையளவு மேகம்தான், இதுக்கு பின்னாடி பெருமழை, பெருமழை ஒன்று வரப்போற. அதற்கு முன்னாடி ராஜாவே நீர் போய்விடும் என்று அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ராஜாவே ஆச்சரியப்பட்டிருப்பார். அல்லேலூயா. கையளவு மேகம்தான். நாம அப்படி நினைப்போமா தெய்வ பிள்ளை? இவருக்கு முழு நிச்சயம். எனக்காக நான் காதுல கேட்டதை கண்ணால நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அவர் எழும்புகிறார். தேவ பிள்ளையே, அருமையான சகோதரா சகோதரி, வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, வசனத்தின்படி நீ அதற்கு சரணடைந்து சிகரத்தில் ஏறு மகளே. நீ சிகரத்தில் ஏறு சகோதரா, சிகரத்தில் ஏறு சகோதரி. அற்புதத்தை பார்க்க வேண்டுமா? சிகரத்தில் ஏறணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பார்க்க வேண்டுமா? சிகரத்தில் ஏறணும். காணாததை கண் முன்னாடி கொண்டு வரணும். இதை நான் பார்க்க போகிறேன். இந்த அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன். இதற்காக கர்த்தருடைய கை எழும்பும். எனக்காக கர்த்தருடைய கை எழும்பும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீ இருப்பாய். ஆனால் உனக்காக கர்த்தருடைய கை செயல்படும். அல்லேலூயா. 45வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதற்குள்ளாக வானம் கையளவு மேகம் தான் பார்த்தாரு. ஆனா 45வது வசனம் அதற்குள்ளாக சொல்லி ஆகாப்பிடம் சொல்லி முடிவதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்ப காதுல கேட்டது இவர் கண்கள்னால பார்க்கிறாரு. அல்லேலூயா. பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனா. அல்லேலூயா. இப்ப இஸ்ரேலுக்கு போனா அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. கர்த்தருடைய கை அங்க வானத்துல மேகத்துல தோன்றினது. இப்ப அதே கை எங்க வந்துட்டு? எலியாவின் மேல வந்து விட்டது. ஜெபிக்கிற மனுஷனிடத்துல வந்து விட்டது. துதிக்கிற மனுஷனிடத்துல வந்து விட்டது. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அல்லேலூயா. ஆகாப் புறப்பட்ட பிறகுதான்
இந்த எலியா புறப்பட்டார், ஆகாப் ரதத்துல புறப்பட்டார், இவர் கால்நடையாக புறப்பட்டார். அல்லேலூயா. ஆனா ஆகாப்போடு கர்த்தருடைய கரம் இல்ல. யாரோடு கர்த்தருடைய கரம்? தேவ பிள்ளையோடு, ஜெபிக்கிற பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருந்தபடியினால ராஜாவுக்கு முன்னாடி ஓடக்கூடிய கிருபையும் பலத்தையும் இந்த எலியா பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்னாடி ஓடுகிறான் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைக்கும் உலக ஜனங்களுக்குள்ள வித்தியாசம். ஆமே, ராஜா ரதத்துல போக முடியல, ஆனா அதற்கு முன்னதாக எலியா தீர்க்கதரிசி ஆமே ஓடுகிறார். இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினா. நீங்கள் நானும் ஓடணுமா தேவ பிள்ளைகளே? நம்ம பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஓடணுமா? இனஜன பந்துக்களுக்கு முன்னாடி ஓடணுமா? அமை கூட ஆராதிக்கிற விசுவாசிகளுக்கு முன்னாடி ஓடணுமா? நீங்களும் நானும் செய்ய வேண்டியது தேவ பாதத்தில் அதிக நேரம் செலவிடும் போது, தேவனோடு உட்காரும் போது, அந்த உன்னத அனுபவத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளும் போது அந்த சிகரத்தின் மேல ஏறுகிற அனுபவம். தேவன் அப்படி இருந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். பார்க்கணும்னா அந்த உன்னதமானவரோடு செலவிடணும். ஆமே, அந்த உயர்ந்த அனுபவம். ஆமே, கழுகு தன்னுடைய கூட்டை கண் மலையின் மேலே கட்டும். ஆமே, அதே போல நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனோடு. ஆமே, தேவனோடு. நம்முடைய ஜெப வாழ்க்கை தேவனோடு. ஆமே, நம்முடைய விசுவாசம் எல்லாம் தேவனோடு. தேவன் மேல விசுவாசம் வைத்தே இவர் அந்த சிகரத்தின் மேல ஏறினா தாழ்மைப்பட்டார். எல்லாரும் வேதத்தில் யாரெல்லாம் சிகரத்தின் மேல ஏறினாங்களோ, தாழ்மைப்பட்டாங்களோ, அவர்களுக்காக எல்லாம் கர்த்தருடைய கரம் எழும்பினது. அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலை சிங்க கெபியில போட்டாங்க. அவன் ஜெபிக்கிற மனிதன், டெய்லி தினந்தோறும் 3 வேளை சிகரத்தில் தேவனோடு ஏறுகிற ஒரு அனுபவம் உள்ள மனிதன். ஆமே, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு ஆமே தானியேலை காத்ததல்லவா அந்த கரம் தேவ பிள்ளையே. அந்த ராஜாவுக்கு முன்னதாக அந்த சாத்ரா மேஷா ஆபேத்நேகோ 3 பேர் விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறாங்க. அதெல்லாம் உன்னத அனுபவம். ஆமே, அது அவங்களுக்காக மாத்திரமல்ல எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, நீங்கள் நான் அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்துக்கு போக வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளுக்கு போக முடியுமா? இந்த இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் உன்னத அனுபவத்தில் போகலாம். ஆசை இருக்குதா? தானியேல் எல்லாம் 17 வயது உள்ள மனிதன் தானா? 17 வயதுள்ள வாலிபன் தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தார், உன்னத அனுபவம் வைத்திருந்தார். தானியேலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சொப்பனங்களை பார்க்க அதற்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆமே ராஜாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட உன்னத ஞானத்தினால கர்த்தர் நிரப்பினார். அந்த ஆசை இருக்குதா வாலிப பிள்ளைங்களுக்கு? நானும் தானியேலை போல ராஜாவுக்கு முன்னாடி ஆமே வரப்போற காரியங்களை சொல்லி வியாக்கியானம் கொடுக்கணும். அது ரொம்ப தேவ பாதத்துல அதிக நேரம் செலவிட்டா வரப்போற காரியங்களை கர்த்தர் உணர்த்துவார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஆமே ஜெபிக்கலாம். சின்ன பிள்ளைகள் ஆமே ஜெபிக்கலாம், தேவனோடு ஐக்கியம் வைக்கலாம். ஆமே, நம்ம ஆராதனைக்கு வருகிறோம். ஆமே, இந்த வார்த்தை வேத வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல, நான் இப்படி மாறணும் ஆண்டவரே, நான் உம்மோடு நேரத்தை செலவிடணப்பா. அப்படிப்பட்ட ஆசை நமக்கு உருவாகணும், உள்ளத்துல உருவாகணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி உருவானா வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, படிப்பை ஆசீர்வதிப்பா, எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு போதிப்பா, நம்மோடு கூட இருப்பா. அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும், போகிற இடங்கள்ல கூட இருக்கும். படிக்கிற காரியங்களை குறித்து கவலைப்பட தேவையில்லை. எக்ஸாம் எழுதும் போது அவருடைய கரம் நமக்காக எழும்பும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எழும்பணுமா? எக்ஸாம்ல எழும்பணுமா? தேவ பாதத்துல உட்காரும், தாழ்மைப்படும். ஆண்டவரே ஏசப்பா என்று ஆமே தாழ்மைப்படும். ஒண்ணுமில்லப்பா, நீங்க தான் எனக்கு ஞானமா வெளிப்படணும், ஞாபகத்தை தரணும், உங்க கை ஆமை என் கூட இருக்கணும்ப்பா என்று நம்ம ஜெபிக்கும், உண்மையா ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் தேவனுடைய கரம் நம்மோடு இருப்பதை பிள்ளைகள் பார்ப்பாங்க. ஆமே, இங்க வேத வசனம் எல்லாருக்கும் தான். யாரெல்லாம் வேதத்தை விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருக்கும் இந்த வழியில வந்தால் போதும், நடந்தால் போதும், பெரிய பெரிய காரியங்களை நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
ஆ. ஆ. என் புறாவே, ஆமென். நீங்கள் நானும் அப்படிப்பட்ட புறாக்களா இருக்கணும். என் புறாவே, அந்த புறா எங்க தான் தங்குமா? கண்மலை வெடிப்புகள்ல, சீரங்களின் மறைவில் தங்கும். என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு, ஆமென். அல்ல, முகம் மாறும் தேவ பிள்ளைகளே. அப்படி உட்காருகிற பிள்ளையுடைய முகம் மாறும், அகம் மாறும், வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். அல்லேலூயா. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, கேட்கட்டு. ஆமென். சத்த இன்பம். நீங்கள் ஆனா சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்தினா தேவனே, ஆமென், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்கள், விசுவாசிக்கிற சீயோன் குமாரத்தி. உன் முக ரூபத்தை காண்பி. அது எவ்வளவு அழகுள்ளதா இருக்குது. ஆமென். ஃபேர் அண்ட் லவ்லி போட வேண்டாம். ஆமென். பியூட்டி பார் போக வேண்டாம். முகத்துல எந்த கிரீமும் போட வேண்டாம். ஏன்? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தனி அழகு உண்டு. கருப்பா இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? சூலமத்தி சொல்லுகிறான், நான் கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கு. என்ன அழகு? என்ன அழகு? என்ன அழகு? ஆவியானவருடைய அழகு. அல்லேலூயா. தேவனுடைய அழகு. தேவனோடு ஜெபித்து ஜெபித்து தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய முகத்தின் ஒளி நம்முடைய முகத்துல படும்போது, நம்முடைய வாழ்க்கையில படும்போது நம்முடைய முகம் எப்போதும் மலர்ச்சியாய் காணப்படும், சந்தோஷமா இருக்கு. அதான் அவர் சொல்ல, முக ரூபத்தை காண்பி, ஓ சத்தத்தை நான் கேட்கட்டு. எவ்வளவு அழகா இருக்குது. ஆமென். இன்னைக்கு அழகா இருக்குன்னு சொல்லி ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்க, இன்னைக்கு பியூட்டி பார் போறாங்க, அது இதுன்னு செய்யறாங்க. இருக்கிற அழகெல்லாம் போகுது தேவ பிள்ளையே. அதெல்லாம் சீரத்தை ஏறுகிறது. பியூட்டி பார் போகிறதல்ல, சீரத்து ஏறுகிறது. ஏதேதோ கிரீம போடுகிறதல்ல, சீரத்து போகிறது. தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவ பர்வத்துல தேவனோடு நேரம் செலவிடும் போது உன் வாழ்க்கையே மாறும், டோட்டலா மாறும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறும், உன் முகம் மாறும், எல்லாமே மாறும். எது எது மாற வேண்டும் எல்லாம் மாறும். ஆமென். அதான் உன்னத அனுபவம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எது எது நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் கர்த்தர் நன்மையும் செம்மையுமாய் நடத்தி தருவார் தேவ பிள்ளைகளே. அதை அறிந்த ஆமென் உன்னத பாட்டுல சொல்லப்பட்டு, உன் முக ரூபத்தை காண்பி. நம்ம முக ரூபம் எப்படி இருக்குது? நம்ம சத்தம் எப்படி இருக்குது? அழகா இருக்குதா? ஆண்டவர் பிரியப்படக்கூடிய அளவுல நம்ம முகம் இருக்குதா? இல்லாவிட்டா அவர் நம்ம முகத்தை பார்த்து அவருடைய முகத்தை திருப்பி கொள்ளுகிறாரா? ஆமா. ஜெபிக்கிற பிள்ளையுடைய முகத்தை பார்க்க அவருக்கு ஆசையா இருக்கும். அவரோட நேரத்தை செலவிடுகிற பிள்ளையுடைய சத்தத்தை கேட்க அவ்வளவு ஆசையா இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் தேவ பிள்ளைகள் மாற வேண்டும், மாற வேண்டும். அவன் அப்படிதான் உன்னதமான சிகரத்துல ஏறணும். ஆமென். பவுல சீலாவும் ஜெபிச்சாங்க. சிறைச்சாலை அவ்வளவு அடி அப்படி நொறுக்கிட்டாங்க, சம்மந்தி ஆக்கிட்டாங்க. ஆனாலும் அதன் மத்தியிலையும் நடுராத்திரியில் சிகரத்துல ஏறுகிறாங்க, தேவனோடு ஐக்கியப்படுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஜெபித்தபடியினால சிறைச்சாலின் கதவுகள் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, சங்கிலிகள் எல்லாம் பொட்டி போனது. எப்படி? உன்னத அனுபவத்துல ஏறும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. யார் நம்மை பார்த்து சிரிச்சா என்ன, பரியாசம் பண்ணா என்ன, அந்த வேளை நம்ம சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. நானும் நிற்பதோ உம்முடைய கரத்தில, சிகரத்தில நிற்கிறேன், நான் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அதான் பாட்டுக்கார், சத்துரு ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, அல்லேலூயா, நான் சிகரத்தின் உச்சியில அல்லேலூயா, ரபல பரபா. அப்படிதான் தேவ பிள்ளை. சத்துருக்கள் நம்மை பார்த்து சிரிக்கிறாங்களா? அல்லேலூயாப்பா, அல்லேலூயா. பரியாசம் பண்ணுகிறாங்களா? அல்லேல். நீ சிகரத்துல நின்னாதான் அல்லேலூயா, இல்லாட்ட அழுது கொண்டே இருப்பா. ஐயோ அழுவான். ஏமா அழுதா? அது அவ அப்படி சொல்லிட்டா, இவன் அப்படி சொல்லிட்டான், இது அழுவான். ஆனா அந்த தேவ பாத்துல இருக்கிறவங்க அழமாட்டா, சிரிப்பாங்க. என்ன சந்தோஷமா இருக்கிறா? ஐயோ அவ அப்படி என்ன பார்த்து ஏதோ சொல்லுகிறா, ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமே. அளவே அல்லட்டன்னு வாழ்க்கை ஊர் அழுகதான். அதெல்லாம் விட்டுட்டு தேவ பர்வத்துல ஏறுங்க, ஆமே, சிகரத்துல ஏறுங்க, தேவனோடு ஐக்கியப்படுங்க, சிரிப்பீங்க தேவ பிள்ளைய. அதான் அனுபவம். ஆமே. அனுபவத்துல கொண்டு வரும்போது அது பெரிய ஆசீர்வாதமாய் மாறிவிடும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவருக்கு நல்லா தெரியும், நான் அங்க பார்த்தா எனக்கு ஆசீர்வாதம் தான், அங்க பார்த்தா என் வாழ்க்கையில வெற்றி தான், அங்க பார்த்தேன்னா என்னுடைய ராஜாங்கம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா.
அவர் 40 வருடம் இஸ்ரவேலை அரசாண்டாராம். ஏன்? தேவனோடு இணைந்து. பார்க்கிறதெல்லாம் பர்வதம் தான், பார்க்கிறதெல்லாம் சிகரத்தின் உச்சி தான், உட்காருகிற சிகரத்தின் உச்சி தான். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சிகரத்துல ஏறுங்க, அற்புதத்தை பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பாருங்க. கர்த்தருடைய கை உனக்காய் எழும்புவத ஆமென் நீங்களும் நானும் பார்ப்போம். உங்க குடும்பத்துக்கா எழும்புவத பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே.